பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் ஓடக்காடுங்கிற பகுதி, அதாவது தாவணி, இந்திரா நகர் அந்த பக்கம் ஆட்டிக்கு போகிற வழியில் அந்த ஓடக்காடுங்கிற பகுதிக்கு போனால் அந்த இதுதான் நான் சொன்ன அந்த ஜெயலட்சுமி அவங்களுக்கு சுகமானது, அவங்களுடைய பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை. ரொம்ப ஆச்சரியம். போகும்போதும் வரும்போதும் பொண்ணையும் பார்ப்பாங்களா மாப்பிள்ளையும் பார்ப்பாங்களா, ஆராய்ந்து முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறவராங்க. அப்படித்தான் செய்திருக்காரு. அவங்க சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் முன்னாடியே இருந்திருக்குது, எங்கள் வீட்டுக்கு மேலேயே இருந்திருக்குது, ஆனால் யாரும் எல்லாம் பார்க்குறாங்க போகிறாங்க, ஆனால் தெரியல. இங்கே வந்து தான் ஆண்டவர் காட்டி கொடுத்தார். காரணம், சமயத்தில் நான் தேடினேன். அந்த அம்மா கடைசி வரைக்கும் ஆண்டவருக்குள்ள. ரெண்டாவது பொண்ணு இங்கே எங்கள் வீட்டுக்கு மேலே நொண்டிமேடு அப்படிங்கிற ஒரு இடத்துல, அந்த இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரன். அவரும் கூட ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாரு. விவசாயிகள் விவசாயம் பண்ண, சொந்தமாக விவசாயம் பண்ணுறாங்க. இப்பொழுதும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனை, அடியாளை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ ரெண்டாவது, அந்த ஓடக்காடுக்கு பக்கத்தில் ரமேஷ் அப்படிங்கிற ஒரு தம்பி, அவங்க தூரத்து சொந்தம், அப்பா இல்லை அண்ணன் தம்பி, விவசாயம் பண்ணுறாங்க. எல்லாம் அந்த பகுதி முழுசும் விவசாயம் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. சில சமயம் நஷ்டம் வந்துடுது, சில சமயம் லாபம் வந்துடுது. அடிக்கடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க வீட்டில் நடந்த காரியங்கள், இன்னும் அநேக வீடுகள் நடந்த காரியங்கள் கடைசியில் எங்கிட்ட வந்துடுவாங்க எல்லாரும். அப்போ இந்த ரமேஷுங்கிற தம்பி, வாலிப பையன் கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஒரு 10-25 வயசு இருக்கும். குடும்பத்தை அது பார்க்குது தம்பி. அப்போ இதுதான் கஷ்டப்பட்டு இந்த வேலை செய்யுது. அப்போ வந்து எங்கிட்ட வரும். அப்புறம் வந்துட்டு, அக்கா வந்து இந்த மாதிரி கேரட்டு போடுறேன், முள்ளங்கி போடுறேன், வந்து இப்படி பீன்ஸு போடுறேன், அவரை போடுறேன், இப்படி பீட்ரூட்டு, கேரட், இப்படியெல்லாம் ஒவ்வொரு சமயம் வந்து ஒரு ஏரியாவில் எல்லாம் போடுவாங்களாம். எல்லாம் போடும்போது தான் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக தற்காரின்னு சொன்னால் பொதுவாக போட்டுட்ருப்பாங்க. அப்படி வந்து செய்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் வந்து அந்த தம்பி சொல்லிச்சு, இந்த மாதிரி நான் கிழங்கு போடுறேன், அதனால் நீங்கள் கிழங்கு கொஞ்சம் அவ்வளவு கிழங்குல அவ்வளவு லாபம் வராது. மற்ற காய்கறிகள் நல்ல லாபம் வரும், ஆனால் கிழங்குல அவ்வளவு வராது. ஆனாலும் கூட எல்லாரும் போடுறாங்க, நானும் போடுறேன். அதனால நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த கிழங்குகளை கொண்டு வச்சு கொஞ்சம் கிழங்கு, அதை நான் வந்து இயேசுவின் ரத்தம், அதில் எண்ணெய் ஒரு 2-3 கிழங்குல சிலுவை போட்டு தண்ணி, இயேசுவின் ரத்தம் எடுத்துகிட்டு போவாங்க. இப்படி தான் இன்ன வரைக்கும் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் எங்கிட்ட வந்து அதை பயிர்களை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் விதைகளை வச்சு பேக்கெட்டாக விதைகளை வச்சு ஜெபம் பண்ணிட்டு தான் போகிறாங்க. விவசாயிகள் எல்லாம், பெரிய விவசாயிகள் எல்லாம் ஜெபம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. நல்ல விளைச்சல் வரும். அப்போ இந்த தம்பி கொஞ்சம் கிழங்கு தான், அது விதையில கிழங்கு கொண்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு போச்சு. போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் கேட்டேன், எந்தெந்த நேரத்தில் மருந்து அடிக்கணும், எந்தெந்த நேரத்தில் எருவு போடணும், அப்படி ஒவ்வொரு இதுவும். அப்புறம் அப்படி செய்துட்டு, அக்கா நல்லா இருக்குது கிழங்கு, எல்லாத்த விட எங்கள் தோட்டத்தில் இருக்கிற கிழங்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுச்சு. காலையில் வந்தால் சாயங்காலம் தான், செவ்வாய்க்கிழமையில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போச்சு. இந்த கிழங்கு எடுக்கிறதுக்கு ஒரு 15 நாள், அந்த 15 நாள் கழித்து எல்லா ஆளுகள் எல்லாம் செட்டாக இருப்பாங்க எடுக்கிறதுக்கு. இங்கிருந்து மேட்டுப்பாளையம் லாரியில் போட்டு பெரிய மூட்டையெல்லாம் கட்டி லாரியில் போட்டு அங்கே போய் வேலை போகும். அப்போது ஒரு நாள் வந்துச்சு. வந்த உடனே அந்த தம்பி சொல்லிச்சு, அக்கா நேற்று நைட்டு திடீர்னு அந்த செடிகள் எல்லாம் மஞ்சளாக போச்சு, பூச்சிகள் இருக்குதோ என்னமோ. எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ நேற்று வரைக்கும் நல்லா இருந்தது, இது எப்படி இந்த மஞ்சள் எல்லா செடிகளும் மஞ்சள் கலர் ஆயிடுச்சு, பச்சை மாறி மஞ்சள். அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா காஞ்சு, அதுக்கு 5 நாளைக்குள்ள காஞ்சு, அதுக்கப்புறம்
இப்பவே அப்படி எல்லாம் மஞ்சள் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு போறாங்களாம். இந்த தம்பிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. விவசாயத்துக்கு கடனை வாங்கித்தான் போடுவாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறவங்க, சில விவசாயிக்கு நிறைய காசு இருக்கிறவங்க போடுவாங்க, எடுப்பாங்க. ஆனா சிலர் என்ன பண்றது, இந்த மாதிரி போட்டு அதை எடுத்து அதுல செலவெல்லாம் போக மறுபடியும் செய்வாங்க, கடனை கொடுப்பாங்க. மற்ற எருவு அது இதெல்லாம் ஒரு கடையில கொடுப்பாங்க, அதெல்லாம் கொண்டை கட்டி இப்படித்தான் செய்யணும். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. நான் கடனை தான் வாங்கினேன், வாங்கி இவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு, உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணேன், நல்லா இருந்தது. எல்லாருக்கும் ஆச்சரியம். யாரோ என்னமோ பண்ணிட்டாங்கக்கா. எல்லாம் என்கிட்ட கூட சொன்னாங்க, தம்பி இது நல்லா இருக்குது, இது யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க உனக்கு விரோதமா, நீ ஓடி ஆடிட்டு நீ செய்யற அப்படிங்கிறதுல உன் பேர்ல அவங்களுக்கு ஏதோ பொறாமை போட்டியில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி அக்கா அப்படி சொல்றாங்க, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, நீங்க தான் எனக்கு ஜபிக்கணும், நாங்க ஆண்டவரா உங்களை நம்புறேன், உங்க மூலமா நம்புறேன் நான், நீங்க தான் அந்த ஆண்டவரை எங்களுக்கு வழிகாட்டினீங்க. ஆண்டவர் எங்களுக்கு தெரியாம இருந்தது, பொதுவா ஏசு அப்படின்னா என்னன்னு தெரியும், ஆனா இவ்வளவு வல்லமையுள்ள தேவன்கிறத உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். எங்க வீட்டுக்கு மேல இருக்கிற அந்த அக்காவுக்கு கூட அப்பதான் அந்த பிள்ளை எல்லாம் இருக்குது, அவரும் நல்லா இருக்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில ஏக்கா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. எனக்கா பாமார் கண்ணை மூடிட்டு துண்டை தோலை போடுற துண்டை முகத்துல வச்சுட்டு ஒரே அழுக. நான் தம்பி நீ பேசாம இரு, நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் அற்புதத்தை செய்வாரு அப்படிங்கும் போது எனக்கு நம்பிக்கை இல்லக்கா. என்ன பண்ணுவேன்னு தெரியல, இந்த கடன் எல்லாம் எப்படி கொடுப்பேன்னு தெரியல, நான் என்ன பண்ணுவேன், எல்லாரும் என்னை பார்த்து ஒரு மாதிரி கேவலமா பார்த்துட்டு போறாங்க, வேணும்னு நினைக்கிறாங்க, என்ன பண்ணுவேன்னு தெரியல. அப்ப நான் சொன்னேன் பேசாம நீ அழுகாத நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஜெபிக்கும் பொழுது நான் கண்ணீரோட ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒருவேளை கிறிஸ்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, அவங்களுக்கு நன்மை தீமை ரெண்டும் தெரியும், நல்ல விசுவாசிகளா இருந்துச்சுன்னா அதை பொறுப்பெடுப்பாங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு வழியில ஒரு கதை உடைச்சா இன்னொரு கதை திறக்கும் அப்படின்னு எல்லாம் ஜெபம் பண்ணி இது பண்ணுவாங்க. நான் இந்த பையன் ஒரு இந்து பையன் மற்றவங்களை பார்த்து ஆண்டவரை நம்புது, வாரம் வருது ஆண்டவரை, எல்லா நேரத்திலையும் ஒவ்வொன்றும் இன்னைக்கு எருவு போடணுக்கா, இன்னைக்கு மருந்து அடிக்க எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போய் இவ்வளோ நல்லா இருந்து ஏப்பா அப்படியாச்சு, எனக்கு தெரியாத ஆண்டவரை, நீங்க தான் அந்த பையனுக்கு நீங்க அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வாரத்தோட கண்ணீரோட ஜெபம் பண்றேன். ஆண்டவர் அந்த மஞ்சள் தோட்டத்தை எனக்கு காமிக்கிறார். அந்த செடியெல்லாம் மஞ்சளா இருக்க ஒரு ஏரியா, அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கிறேன். ஆண்டவரே அதுக்கு அடியில வேற காட்டுறாரு, இவ்வளவு பெரிய கிழங்கு அந்த வேர்ல. அலையலுவியா நீ எத்தனை தடவை அலையலுவியா சொன்னாலும் எனக்கு போதாதுங்க. அவ்வளவு மனசுக்குள்ள இன்னைக்கு அந்த காட்சிகளை பாக்குற மாதிரி, இன்னைக்கு அதை பாக்குற மாதிரி, அதுக்கு அடியில கிழங்கு பார்த்தா அழகழகா இருக்குது. ஏசப்பா லேலியா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஆமேன்னு சொன்ன உடனே உட்கார்ந்துருக்க எல்லாம் என்ன பாக்குறாங்க, இந்த ரமேஷ் முகம் தொடச்சு பார்த்த உடனே நான் என்ன சொல்வேன்னு எல்லாரும் பாக்குறாங்க. அப்ப நான் சொன்னேன், ரமேஷே இது தோட்டம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறியா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும், வேலை அந்த மேல இருக்கிற அந்த மஞ்சள் செடி வாடி போய் பூச்சி அடிச்சோ என்ன ஆச்சோ அழுகி போய் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, அதுல அடியில் இருக்கிற வேர்ல கிழங்கு ஒரு ஒரு கிழங்கு போட்டா 10-20 கிழங்கு வருங்க ஒரு செடியில, அதான் ஊட்டி கிழங்கு ரொம்ப டேஸ்ட். அந்த மாதிரி கிழங்க பாக்குறேன்ப்பா, கொத்தா பாக்குறேன், பெரிய கிழங்க பாக்குறேன், சந்தோஷம். அவ்வளவுதான். அந்த பையன் நிமிந்து உட்கார்ந்து ஒரு பெரிய சந்தோஷம், எல்லாத்தையும் பேசி எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு, அப்புறம் சரிக்கா நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு உடனே ஒரு 10 நாள் கழிச்சு அந்த மஞ்சள் அப்படியே கருகி வாடி போயிருச்சு. அங்க சுத்தில இருக்கவங்களுக்கு ரொம்ப சிலருக்கு வசனப்படுறாங்க, சிலருக்கு சந்தோஷப்படுறாங்க. ஆனா அது எடுக்கிற சமயம் இந்த பையனுக்கு நல்ல வாரம் வந்து அதுக்கு இடையில ஒரு 2 வாரம் எல்லாரும் நாங்க சேர்ந்து ஜெபம் பண்றோம். அப்பா அக்கா நாங்க எடுக்கிறோம், நாளைக்கு எடுக்கிறோம். சரி ஒரு 10-20 பேர் 30 பேர் அதை எடுக்கிறாங்க. இந்த பையன் நம்பிக்கையோட இருக்குது. இயேசுவின் ரத்தத்தை கொடுத்தேன், எண்ணெயை கொடுத்தேன், தண்ணீரை கொடுத்தேன், இந்த பாட்டில கொண்டுட்டு போய் முதல்ல ஜெபம் பண்ணி அதுல தெளிச்சிரு, அந்த தோட்டத்துல ஒரு பக்கம் இருந்து 4 பக்கம் தெளிச்சிரு, ஜெபம் பண்ணு,
ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லு. நீங்க எனக்கு செய்த அற்புதத்துக்காக நன்றின்னு சொல்லு. வேற ஒன்றும் சொல்லு. இல்ல சொல்ல மாட்டேன். எடுத்தாங்க, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவ்வளோ பெரிய கிழங்கு, ஒரு செடியில 10-20 கிழங்கு கொத்து கொத்தா அப்படி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை வெளியூருக்கு கொண்டுட்டு போய் மேட்டுப்பாளையங்கிற இடத்துல கொண்டு போய் விற்கணும். அங்கே ஒரு நிறைய எல்லாம் கொண்டுட்டு வருவாங்க. போய் விற்றதுக்கு நல்ல லாபம், நல்ல காசு நிறைய கிடைச்சிருச்சு. லாபம்னாலும் அதை போல ஒரு லாபம் இல்லை. எத்தனையோ முறை போட்டிருக்கேன், ஆனால் இந்த லாபத்தை போல எப்பவும் இல்லைன்னு. அங்கிருந்து ஒரு பெரிய அரிசி மூட்டை, 100 மூட்டை, 100 கிலோ, ஒரு மூட்டை வாங்கிட்டு வருது அந்த கொண்டுட்டு போன லாரியிலேயே. அவங்க வீட்டுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, சபைக்கு ஒன்று. அதே போல கிழங்கு வீட்டில் வந்து வச்சிருக்கிற கிழங்கு ஒரு பெரிய மூட்டை சபைக்கு கொண்டு வந்துச்சு. அதை எங்களால் இன்னும் மறக்க முடியல. எல்லாருக்கும் சொல்வாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் நல்லவருங்க. ஒரு வசனத்தை சொல்லட்டுமா? பாருங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். அன்றைக்கு அதை சொல்லித்தான் இந்த பையன் அழுகும்போது இதை நான் சொன்னேன். எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாம் அந்த பையனை ஆட்சி தேட்டினாங்க. செய்தி சொன்னாங்கல்ல, அந்த செய்தி வந்து அவங்க கற்பனை இல்லை. இந்த செய்தி வேதத்துல இருக்கிற செய்தி, சத்திய வேதாகமத்தில் இருக்கிற செய்தி. அது நிறைவேறும், அது ஒரு நாளும் நிறைவேறாமல் இருக்காது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி சரி அப்படின்ட்டு போச்சு. அதுக்கப்புறம் அந்த செய்தியின்படி நடந்தது. வாசிக்கிறேன், கவனிங்க. எஸ், ஆதியாகம புஸ்தகம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். நான் சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சியா இருக்கல்ல? ஒருவேளை எங்க ஊர் மாத்திரமா, உங்க ஊர்களையும் நெல், ராகி, கோதுமை இருக்குதுங்க. ஜெபிங்க, துதிங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எனக்கு சாட்சி சொல்லுங்க. ஈசாக்கு, அதாவது ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். வாசிங்க. அந்த தேசத்துல விதை விதைச்சானா எல்லாரும் விதைப்பாங்க. அவனும் விதைச்சா, இன்னும் மற்றவங்களும் விதைச்சாங்க. இந்த ரமேஷும் விதைச்சிருக்குது. ஆனா அந்த நடுவில் ஒரு வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. விதைக்கிறது எல்லாம் விதைக்கலாம், ஆனா ஆசீர்வாதம் அப்படிங்கிறது இந்த நடுவில் இருக்க வசனம். விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் எவ்வளோ அந்த வருஷத்துல, எவ்வளோ எல்லா வருஷத்தையும் விட அந்த வருஷத்தில் போட்டிருக்குது. அந்த ஆண்டுல, அந்த நாளில ஈசா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் எந்த குறிப்பிட்ட வேளை, வருஷம், மாதம், வாரம், அந்த குறிப்பிட்ட கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சதுனால அந்த வருஷத்துல, அந்த மாசத்துல, அந்த வேளையில உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை நம்புங்க. எந்தெந்த நாள்ல எக்ஸாம் எழுதிருக்கீங்க, பாஸ் பண்ணணுமா, வேலை கிடைக்கணுமா, கல்யாணம் ஆகணுமா, குழந்தை வேணுமா, இன்னும் கடன் பிரச்சனை மாறணுமா, இந்த வசனத்தை ஆசீர்வாதத்தை மாத்திரம் கர்த்தர் நம்ம பேர்ல, உங்க பேர்ல ஊற்றினார்னா அந்த நம்ம கேட்கிற அந்தந்த நாட்கள்ல 100 மடங்கு பலன் அடைந்தார். விளங்குதா? நான் சொல்றது விளங்குதா? அலலியா சொல்வீங்களா? அலலியா சொல்வீங்க? கரகத்தை உயர்த்த அலலியா சொல்வீங்களா? முக்காடு போடுவீங்களா? உங்க வாழ்க்கையில அப்படி நடக்கும்போது, இந்த ரமேஷ் வாழ்க்கையில நடந்தது போல நீங்க சாட்சி சொல்லணுங்க. சாட்சி சொல்லணும், நன்றி சொல்லணும். ஒரு மூட்டை பெரிய கிழங்கு மூட்டை, ஒரு மூட்டை நல்ல பொன்னி அரிசி வருது சபைக்கு. எல்லாம் ஜெபம் பண்றோம்ல எல்லாரும் சேர்ந்து. கர்த்தர் எவ்வளோ பெரிய அர்த்தம், நன்றி சொல்றாங்க. அதோட காணிக்கையும் வந்துச்சு. அதோட காணிக்கையும் வந்து இந்த தோட்டத்துல போடுறவங்க எல்லாம் அழகான ஒரு காணிக்கையை கொண்டு செலுத்துவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த வசனம் பாருங்க, அதுல இந்த 15வது வசனம் ஒண்ணு பாருங்க. 15 அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து
மண்ணிலாம் நிரப்பி போட்டாங்களா. அவங்க அப்பா அந்த கிணறுகளெல்லாம் வெட்டினாராம். அதை பொறாமப்பட்டு, அது நம்ம வேதத்துல பார்க்கணும், தெரியும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இதெல்லாம் வரும். அப்போ அந்த வெட்டின அந்த கிணறுகள் எல்லாம் பொறாம போட்டி, அந்த 5ஆம் வசனத்தை மாத்திரம் எடுத்துக்குங்க, அதையெல்லாம் தூர்த்து போட்டாங்களாமா. இந்த பையன் சொன்னது, எனக்கு விரோதமா பல காரியங்களை செய்துட்டாங்க, எல்லாத்தையும் செய்துட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு யார் உதவி செய்வாங்க, எல்லாரும் என்ன போல விவசாயிங்க, சிலர் என்ன போல செய்யறாங்க, சிலர் வசதி உள்ளவங்கள்ட்ட போய் கேட்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் போட்டி இருக்கும், நான் தான் எனக்கு தான் சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த பையன் அழுதுச்சு. ஆனா அழுகைய ஆண்டவர் கர்த்தராகிய தேவன் அதை பார்த்தார். நானும் சேர்ந்து அழுதேன். எல்லாத்துலயும் ஒருமனப்பாடு வேணுங்க. இப்போ நான் சொல்லுவேன், என்கிட்ட நீங்க ஜெபம் பண்றோமா, சரி கை கோர்த்துக்கலாம், நம்ம நீங்க அங்க 2 பேருக்கு கோர்த்துங்க, நாங்க இங்க 2 பேருக்கு கோர்த்துக்கிறோம், ஒருமனப்படுவோம், ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணா அற்புதம் செய். வேதத்துல வாசிக்கிற மத்தேயு 18:19 எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பிதாவானவர் அதை செய்வார். எடுத்து வாசிச்சு பாருங்க மத்தேயு 18. அதே போல 20 பாத்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் கூடி எங்கே என் நாமத்தினால ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில நான் வாசம் பண்ணுவேன். பின்னாலேயோ சைட்லயோ அங்க மத்தியில நடுவில் நான் 2 பேர் 3 பேர். அப்ப அந்த ஒருமனப்பட்ட ஜெபம் கிறிஸ்தவங்களுக்கு முக்கியமா வேணுங்க. அந்த ஒருமனப்படுறவங்க எப்படி இருக்கணுமா, விசுவாசிகளா இருக்கணும். அவிசுவாசிகளும் சும்மா ஏனோ தானோங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, கூடுனீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. ஒரு கூட்டம் கூடுறீங்களா, அதுல சில தவறுகளை கண்டித்து இது பண்ணி அவங்களெல்லாம் நீங்க தானா போயிடணும். ஐயோ இந்த கூட்டத்துல சேர முடியாது. ஆனா 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு பக்தியோட பயத்தோட யாரோ ஒருத்தருக்கு ஜெபம் பண்றோம்னா அவங்க எங்களுடைய குடும்பம்னு சொல்லி ஜெபிக்கிறவங்களுக்கு இந்த வேதம் சொல்லு மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 19, 20 பாத்தீங்கன்னா, எந்த காரியத்தை முடியாது அப்படிங்கிற காரியத்தை எந்த குறித்தாகிலும் நீங்க ஒருமனப்பட்டிருந்தால் பிதாவானவர் அதை செய்வேன்னு சொல்றாரு. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். சரியா? 18, 19, 20. அதனால இந்த ஜெபம் பண்ணணும். நாங்க இந்த ஜெபம் பண்ணும்போது எல்லாம் சொன்னாங்க, அக்காவுடைய ஜெபம் ஒரு நாள் வீணானதில்லை, அக்கா ஒரு நாளும் மாத்தி சொன்னதே கிடையாது. நாங்க எல்லாம் ஏன் இப்படி வந்துட்டு இருக்கிறோம், நம்புறது முதல்ல ஆண்டவரை நம்புறோம், அக்கா மூலமாக நாங்க பாக்குறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுதான் இதை பார்க்கும்போது அந்த போட்டி பொறாமை எல்லாம் வருது. வந்தாலும் இந்த பையன் இப்ப கடைசியில முழுசுமா நம்பி நல்ல எதிர்காலமும் நல்ல வாழ்க்கையும் அமைஞ்சு. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? விவசாயம் மாத்திரம் இல்லைங்க, வீட்டில் இருக்கிற காரியங்கள், வாழ்க்கை, அதே போல வாழ்க்கையில என்னென்ன போராட்டம், அதெல்லாம் நம்ம ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது கண்ணீரோட ஆண்டோட. சில பெண்கள் கண்ணீர் விடுவாங்க, ஆம்பளை கண்ணீர் விடுறதில்லை. ஏன்னு சொன்னா உடஞ்சு போனா தான் விடுவாங்க. அப்போ ஆண்கள் கண்ணீரை விடுங்க, கண்ணீரை விட்டு பாருங்க, கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ஏன்னா உள்ள உடஞ்சு போய் நம்ம கண்ணீர் விடுறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கண்ணீர் விடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நம்ம கண்ணை மூடி ஜெபிக்க போறோம். கண்களை மூடுவோம். யார்கிட்ட என்ன போராட்டம் இருக்குதோ, இந்த ரமேஷ் போல இந்த வசனத்தை நம்ம பார்த்து அந்த வருஷத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் பாருங்க. அப்படின்னு சொன்னா அந்த கண்ணீரோட நம்ம ஆண்டவரை பார்க்கும் பொழுது நம்ம ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? நூறத்தனையான ஆசீர்வாதங்க, நூறத்தனையான ஆசீர்வாதம். 97, 98, 99 நூறத்தனையான ஆசீர்வாதத்தை நமக்கு அவர் தருவார். அதனால எந்தெந்த வேதனையோட அழுதுட்டு இருக்கீங்களா, எங்களுக்கு இந்த போராட்டம், எங்களுக்கு இந்த தோல்வி, எங்களை இப்படி ஏமாத்திட்டாங்க, எங்கள்கிட்ட வாங்கிட்டு இல்லைன்ட்டாங்க, கடன் பிரச்சனையில இருக்கிறோம், கடன் இல்லைன்னா நாங்க செத்து போறத தவிர வேற வழி இல்லைன்னு அழுகிறீங்களா? கல்யாணமாக அமையா இருக்குது, இனி எப்படி நான் வாழ்றது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு என் வாழ்க்கைன்னு அழுகிறீங்களா? குழந்தையே இல்லை, எல்லாரும் என்னை பார்த்து மலடிங்கிறாங்க. எவ்வளவு நாளைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுன்னு வேதனைப்படுறீங்களா? தாயிலேப்ப இல்லையா உங்களுக்கு? பிள்ளைகள் யாரும் இல்லையா உங்களுக்கு? அனாதைகளா இருக்கிறோமேன்னு சொல்றீங்களா? பல இடங்கள்ல போய் கஷ்டப்படுறீங்களா? நீங்க வேலை செய்து அதுக்கு சரியான வருமானம் இல்லையா? ஏமாற்றுறாங்களா? வஞ்சிக்கிறாங்களா? உங்களை அன்பு காட்டுறேன்னு சொல்லி பொய் சொல்றாங்களா? இல்லைன்னா எல்லாரும் உங்களை வெறுக்கிறாங்களா? யாரும் இல்லையா உங்களுக்கு?
வேதனையோடு இருக்கீங்களா? வயசாயிருச்சா? நாங்கள் என்ன பண்ணுறது? நான் எங்கே போய் இருக்கிறது? ஒரு பக்கத்தில் எங்களுக்கு கிடைக்கலம் இல்லையேன்னு வயசானவங்க கண்ணீரோடு இருக்கிறீங்களா? அழுகிறீங்களா? அழாதீங்க, அழாதீங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த கண்ணீர் ஆண்டோடைய பாதத்தை நினைக்கணும். மகதலேனா மரியாள் அப்படிங்கிற ஒரு பொண்ணு கண்ணீரை கர்த்தருடைய பாதத்தில் அழுதாளாம். எங்கேயும் அழுகல, அந்த கண்ணீர் பாதத்துல கழுவுச்சா. நீங்க அந்த பாதத்துல கழுவுவீங்களா? கண்ணீரால கழுவுங்க, கழுவுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஏன் அழுகின்றாய்? நீ ஏன் அழுகின்றாய்? ஏன் அழுகின்றாய்? நீ ஏன் அழுகின்றாய்? நினைத்த காரியம் நடக்கவில்லையோ? நினையாத காரியம் வாழ்வில் வந்ததோ? ஏன் அழுகின்றாய்? நீ ஏன் அழுகின்றாய்? கண்ணீரில் நனைந்தாயோ? கவலையில் நிறைந்தாயோ? கண்ணீரில் நனைந்தாயோ? கவலையில் நிறைந்தாயோ? ஏன் அழுகின்றாய்? நீ ஏன் அழுகின்றாய்? ஏன் அழுகின்றாய்? நீ ஏன் அழுகின்றாய்? கவலையில் நிறைந்தாயோ? எதிரியால் துன்பமோ? எதிரியால் துன்பமோ? ஏமாற்றம்தான் வாழ்க்கையோ? ஏன் அழுகின்றாய்? நீ ஏன் அழுகின்றாய்? ஏன் அழுகின்றாய்? நீ ஏன் அழுகின்றாய்? ரட்சகரை மறந்தாயோ? ரட்சிப்பை இழந்தாயோ? ரட்சகரை மறந்தாயோ? ரட்சிப்பை இழந்தாயோ? ஏன் அழுகின்றாய்? நீ ஏன் அழுகின்றாய்? ஏன் அழுகின்றாய்? நீ ஏன் அழுகின்றாய்? ரட்சகரை மறந்தாயோ? ரட்சிப்பை இழந்தாயோ? ரட்சகரை மறந்தாவே ரட்சிப்பு போயிருந்துச்சு. நான் கத்திட்டே இருக்கிறது ரட்சியும் ரட்சியும், அவங்கள ரட்சியும் இவங்கள ரட்சியும், ஆண்டவரே ரட்சி, என் குடும்பத்தை ரட்சியும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பார்க்கிற ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே. ஒரு பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்தேன்னா அந்த பஸ்ஸில் இருக்க போறவங்க, டிரைவர், கண்டக்டர் எல்லாரையும் ரட்சியும் ரட்சியும். எங்க வீட்டுல எங்க ஊர்ல ஃப்ளவர் ஷோன்னு ஒண்ணு நடக்கும் வருஷத்துல. லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. ஆண்டவரே உள்ள போய் சொல்லுங்க, ஆண்டவரே இங்க வந்திருக்க எல்லாரையும் ரட்சிங்க ரட்சிங்கன்னு ஆலயங்கள்ல வாசல்ல நின்று உள்ள இருக்கிறவங்கள ரட்சிங்க. எத்தனை பேர் அவிசுவாசிகளோ ரட்சிங்க. அதே போல மற்ற ஆலயங்கள்ல இந்து மக்கள், முஸ்லிம் எல்லாம் அந்த வழியில நடந்து போகுது. ஆண்டவரே இவர்கள் எல்லாரையும் ரட்சிங்க, இவர்களை அறிந்து கொள்ளணும், உங்களை ஏற்றுக்கொள்ளணும், ரட்சிங்கப்பா ரட்சிங்கப்பா. ரட்சிக்கப்படலன்னா ஆண்டவர் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், ரட்சகரை மறந்துட்டா ரட்சிப்பை இழந்துடும். ரட்சகரை நினைச்சாதான் ரட்சிப்பு வருது. ரட்சகரை மறந்துட்டோம்னு சொன்னா ரட்சிப்பை இழந்துருவோம். ரட்சிப்பை இழந்துட்டா உலகத்துல வாழவே முடியாதுங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பாடு வரைக்கும் நீங்க பாருங்க, ரட்சிக்கப்பட்டவங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னு. அதுக்கு நான் சாட்சிங்க. ரட்சிப்புக்காகத்தான் ஆண்டவரே, ரட்சிப்புக்காகத்தான் வேதத்துல உள்ள ஆண்டவரே காரியங்கள் மாத்திரமல்ல, எத்தனையோ மிஷனரிகளுடைய வாழ்க்கையை பார்க்கிற ஆண்டவரே, எத்தனை பேருடைய வாழ்க்கையை பார்க்கிற ஆண்டவரே. எல்லாத்துக்கும் காரணம் அவர்கள் ரட்சிக்கப்படுறாங்க, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க. அவங்களை ஏற்றுக்கொள்றவங்க எல்லாம் வித்தியாசமான வாழ்க்கை, ஏற்றுக்கொள்றவங்க எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஒருவேளை அவர்களுடைய ஆசீர்வாதம் குறைவாக இருந்தாலும்
அவருடைய சந்ததி சந்ததி சந்ததியா ஆசீர்வதிக்கிறீங்க. தயவு செய்து மறந்துடாதீங்க. ஒருவேளை நம்ம இப்படியா போயிருவோம் அவ்வளவுதான் இல்லைங்க. நமக்கு பின்னால வருகிற சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்கும். என்னுடைய சந்ததிகள் ஆண்டவரை நம்புதுங்க. என்னுடைய பிள்ளை ஆண்டவரை நம்பி எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கு. சின்ன சின்ன குழந்தைகள் நம்புறாங்க, ஏசப்பாவை நம்புறாங்க. காரணம் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். சொத்து சுகம் வீடு வாசல் அதெல்லாம் முக்கியம் இல்லை, அதெல்லாம் தேவைதான். ஆனா ரட்சிப்புங்கிறது குடும்பத்துல வரணுங்க. ரட்சிக்கப்பட்டாவே பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம மாத்திரம் இல்ல, நமக்கு பின்னால வருகிற சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணும். நம்முடைய சந்ததிகள் நினைக்கிறீங்களா? நம்மளோட நம்ம வாழ்க்கை போதும் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா ஆண்டவர்கிட்ட தினம் கேளுங்க, ஆண்டவரே பிள்ளைகளை ரட்சிங்க, குடும்பத்துல ரட்சிங்க, பக்கத்துல இருக்கவங்க ரட்சிங்க, என்னுடைய உறவினர்களை ரட்சிங்க, என் உடன் பிறந்தவங்களை ரட்சிங்க, என்னுடைய தெருவில் இருக்கவங்களை ரட்சிங்க. ஆண்டவரே சொல்லி பாருங்க, உங்களை ஆசீர்வதித்து அநேகரை உங்களுக்கு தருவார் ஆண்டவர். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்க எல்லா மக்களை ஆசீர்வதி. இந்த மகனை போல ரமேஷை போல ஆண்டவரே, என்னென்ன விவசாயமோ தொழிலோ கடையோ ஆண்டவரே, மற்ற காரியங்களோ வேலையோ தூரத்திலேயோ சமீபத்திலேயோ வெளிநாட்டிலேயோ ஆண்டவரே, எங்க போனாலும் ஆண்டவரே, என் ஆண்டவராகிய கர்த்தர் ஆண்டவர் உம்மை நம்பி நேசிக்கிற பிள்ளைகளை நீர் எங்கிருந்தாலும் ஆசீர்வதிப்பீர். நீ சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, நீ தூரத்திற்கு தேவனாக இருக்கிறீர். ஒருவேளை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வெளியூர்களுக்கு போனாலும் சரி, அந்த தாய் தகப்பனை தனியா விட்டுட்டு போனாலும் சரி, அந்த பிள்ளைகள் வந்து வந்து கவனிக்கிறாங்க. அதே போல அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கஷ்டப்படுறவங்களாச்சுன்னா இந்த ரட்சிக்கப்பட்டவங்க அவங்கள கைதூக்கி விடுறாங்க. படிப்புல எத்தனையோ பேருக்கு உதவி செய்யறாங்க, கல்யாணத்துல உதவி செய்யறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள், எனக்கு ரொம்ப व्यसனம், ஒரே ஒரு व्यसனம், பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் கல்யாணத்துக்கு பணம் இல்லாம இருக்குது. பணம் இல்லைன்னு சொல்றாங்க, பிள்ளைகள் பேசாம இருக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. கல்யாணத்துக்கு காசு இல்லைன்னு அழுகிறீங்களா? முதல்ல நீங்க உங்களுக்காக மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கல்யாணத்துக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு பணம் இல்லாம கல்யாணத்துக்கு காசு இல்லாம நின்று போகுதே, அது உங்களுக்கு தெரியும் தானே? எல்லாத்துக்கும் தெரியும் தானே? நான் எவ்வளோ வேதனைப்படுறேன். எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கும்போது அழகான படிச்ச பிள்ளைகள் கல்யாணத்துக்கு காசு இல்லை பணம் இல்லைன்னு அந்த பெற்றோர் எங்கிட்ட தான் சொல்றாங்க. அப்ப நான் எவ்வளோ தூரம் ஆண்டவற்றை அழுகிறேன். ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்காகட்டும், தம்பிமார்களுக்காகட்டும், வாலிப பிள்ளைகளுக்காகட்டும் வாழ்க்கை துணைகளை தந்து கண்ணீரெல்லாம் தொடச்சு அவர்கள் ஆசீர்வதித்து சாட்சியாக இருக்க உதவி செய்யுங்க. எல்லா துதிகனமையுமே நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி கனரா பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 623221005210 IFSC கோட் CNR B00162330 சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம் தெபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ், இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 6078895776 IFSC கோட் IDIB 000U019 சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. மேலும் எங்களுடைய போன்பே எண்கள் 9443604157. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம் சகோதரி எஸ்தர் செல்வராணி, இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள். செல்போன் 9443604157.